வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, நம்ம எர்ணாகுளம் டு சோட்டானிக்கரை போகிற வழியில் ஒயிட்டிலா சிக்னல் இந்த இடத்துல நிற்கிறோம். வரங்க சிக்னல் வந்துட்டு கேரளா எப்படி அவங்கவுங்க கரெக்டாக போய்ங்கிறாங்க பாருங்கள். அதில் ஒரு 3 பேர் குறுக்க போகும்போது ஓடிடுறாங்க. ஒரு 3 நிமிஷம் விழுது இந்த சிக்னலு. ஒரு பெரிய ஜங்ஷன் மேலே போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா சேலம் டு கன்னியாகுமரி அந்த ரோடு NH ரோடு, கேரளாவில் போகிற NH ரோடு. இது நேராக போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோட்டானிக்கரை போகிற வழி. சோட்டானிக்கரை மூணார் போகிறது. நான் இப்போ வரது வந்து கொச்சின் சிட்டி உள்ளேருந்து வரேன். இது ஒரு பெரிய ஜங்ஷனு. இந்த இடத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, டிரைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. புதுசாக வரவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சோட்டானிக்கரை போனோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டில் போனோம், ரைட்டில் கட் பண்ணால் ஆலப்புழா, கொல்லம், திருவனந்தபுரம், கன்னியாகுமரி இந்த ரோடு. லெஃப்ட்டு போனீங்கன்னா கோயம்புத்தூர் பைபாஸு. இந்த இடம் உங்களுக்கு தெரியாதவங்க புதுசாக வந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் உள்ளேருந்து வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் போட்டிங்லேருந்து நேராக வந்தீங்கன்னா ஸ்டேடியம் வரும், ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தை தாண்டி வந்தீங்கன்னா அந்த சிக்னல் வரும். இந்த சிக்னலில் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. சோட்டானிக்கரை போயிட்டு சபரிமலை போகிறவங்களாம் ஞாபகம் வச்சுங்க நண்பர்களே. சிக்னலில் இடம் தெரியாமல் ரைட்டு லெஃப்ட்டு திரும்பிங்கன்னா சுற்றி வர மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்து போட்டோம். உங்களுக்கு புதுசாக வரவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், நேராக அது ஆப்போசிட்லேருந்து வண்டி வருது பாருங்கள். அதுதான் நம்ம சபரிமலைக்கு போகிற ரூட்டு. அங்கேருந்து தான் வண்டிக்கு எதிர் வண்டி இப்படி வருது பாருங்கள். ஒரு பெரிய சிக்னல் இந்த இடம் வந்து. இதுக்கு முன்னாடி இந்த பைபாஸ் போகிறதுக்கு முன்னாடி பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும். இன்றைக்கி பைபாஸ் போட்டுருவோம், மேலே அது பாட்டுன்னு வண்டி போயின்னு இருக்குது. அதுக்கு மேலே மெட்ரோ ட்ரெயின் போகுது. நல்லா பிரம்மாண்டமாக பண்ணாங்க இந்த சாலை வந்து. கேரளாவில் வந்து கேரளா எர்ணாகுளம் கொச்சின் பாருங்கள். வண்டி இன்னும் சிக்னல் நான் நின்று இது வாங்கி போச்சு. 3 நிமிஷம் ஆக போகுது. எல்லா வண்டியும் கரெக்டாக அந்தந்த பார்ட்டுக்கு பிரித்து விட்றாங்க பாருங்கள். எல்லாம் ஏன்னா 4-5 பக்கம் அந்த ஒரே ஜங்ஷன் இந்த இடம் பாருங்கள். வண்டிங்க போய்கிட்டே இருக்குது. கார் அதிக நண்பர்களே. பகலில் பார்த்தோன்னா கேரளாவில் பாஸ் பண்ணவே முடியாது. வீட்டுக்கு 2 கார் இருக்குது சராசரி கேரளாவில். பகலில் நிறைய காருங்க இப்போ சந்திக்கணும். நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ஃபுல்லாக கூட்டம் குறைஞ்சிடும் கேரளா பொறுத்த வரைக்குமே. பகலில் தான் கார் அதிகம், ஜனங்களோட கார் தான் அதிகம் பாருங்கள் நண்பர்களே. சிக்னல் போட போகிறாங்க. நம்ம வண்டி தயாரில் இருக்குது. அவ்வளோதான் போட்டாங்க. நம்ம இப்போ சோட்டானிக்கரைக்கு போகிறோம். போயிட்டு சபரிமலை போகிறோம் நண்பர்களே. புதுசாக வரவங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி போகிறதுன்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நண்பர்களே. ஏற்கனவே போகிறவங்கள பற்றி அது அவங்களுக்கு தெரியும். இந்த புதுசாக வர நண்பர்களுக்கு இது உதவணுன்னு தான் இந்த இடத்த ஜங்ஷன் ஒரு ஷூட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக வரவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை பார்த்து ஒருத்தராது ஒரு ரூட்டு கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். ஒரு ஃபுல்லாக மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு அப்படியே நிற்கிது. டிராஃபிக்கு செகண்ட் ஆன் பண்ணுங்க. ஒரு டிராஃபிக் முடிஞ்சோடனே நம்ம சோட்டானிக்கரை போயிடுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இது போல் ஒரு முக்கியமான வீடியோக்களை உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். நான் உங்கள் கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.